கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக உடுமலை பகுதியில் முகாமிட்டிருந்த சின்னத்தம்பி யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி நேற்று பிடித்தனர். அந்த யானை டாப்ஸ்லிப் அருகே உள்ள வரகளியாறு முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டது. கோவை தடாகம் பகுதியில் சுற்றித் திரிந்து வந்த சின்னத்தம்பி யானை கடந்த மாதம் 25ஆம் தேதி பிடிக்கப்பட்டு டாப்ஸ்லிப் பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு வனப்பகுதியில் விடப்பட்ட நிலையில் அங்கிருந்து வெளியேறிய சின்னத்தம்பி திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த கிருஷ்ணாபுரம் பகுதியில் தஞ்சமடைந்தது. அங்கிருந்து கண்ணாடிப்புத்தூர் பகுதிக்கு கரும்பு தோட்டம் ஒன்றில் சின்னத்தம்பி யானை அடைக்கலமானது. அங்கிருந்தபடியே தென்னை மரங்கள், வாழை மரங்கள், கரும்பு உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தும் நடவடிக்கையிலும் சின்னத்தம்பி ஈடுபட்டது. இதனால் அதிருப்தியடைந்த அப்பகுதி விவசாயிகள் யானையை உடனடியாக பிடித்து செல்ல வலியுறுத்தி சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் சின்னத்தம்பி யானையை பிடித்து முகாமில் வைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் சின்னத்தம்பியை கும்கியாக மாற்றுவதா அல்லது மீண்டும் வனப்பகுதியிலேயே விடுவதா என்பதை பின்னர் முடிவு செய்து கொள்ளலாம் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. அதைத் தொடர்ந்து சின்னத்தம்பியை மயக்க மருந்து செலுத்தி பிடிக்க முடிவு செய்த வனத்துறையினர் உதவிக்காக 2 கும்கி யானைகளையும் வரவழைத்தனர். ஹெலிகாப்டர் மூலமாக சின்னத்தம்பி நடமாட்டம் கண்காணிக்கப்பட்டது. முதல் முறை செலுத்தப்பட்ட மயக்க ஊசி தவறிவிடவே அடுத்தடுத்து 2 மயக்க ஊசிகள் செலுத்தப்பட்டன. பின்னர் போக்லைன், ஜேசிபி உள்ளிட்ட இயந்திரங்கள் பயன்படுத்தாமல் கும்கி யானை உதவியுடன் சின்னத்தம்பி யானையை வனத்துறையினர் லாரியில் ஏற்றினர். லாரியில் ஏற்றுக்கொண்டு செல்லப்பட்ட சின்னத்தம்பி யானையை அப்பகுதி மக்கள் கையசைத்து வழி அனுப்பி வைத்தனர். சின்னத்தம்பி யானையும் பதிலுக்கு தன்னுடைய தும்பிக்கையை அசைத்து காட்டியது அனைவரையும் நிகழ செய்வதாக இருந்தது.